தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலில் 3வது இடத்துக்கு தள்ளப்படுகின்றார் எடப்பாடி மகிழ்ச்சி. இடைத்தேர்தலில் 3வது இடத்துக்கு தள்ளப்படுகின்றார் எடப்பாடி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தற்பொழுது தமிழகத்தில் இதுவரை 6 தொகுதிகள் காலியாக உள்ளது. திருச்சி கிழக்கு, அம்பாசமுத்திரம், தாராபுரம், பெருந்துறை, மதுராந்தகம் உள்ளிட்ட 6 தொகுதிகள் காலியாக உள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதியில் ஜோசப் விஜய் வெற்றி பெற்றார். அங்கு திமுக 2வது இடம் பிடித்தது. மீதி 5 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. 2வது, 3வது இடங்களை தமிழக வெற்றி கழகம் மற்றும் திமுக பெற்றது. தற்போதுள்ள நிலவரப்படி அதிமுக காலியாகிவிட்டது. அதன் கூடாரம் காலியாகிவிட்டது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களே தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவி ராஜினாமா செய்துள்ள காரணத்தினால் அதிமுகவை வெற்றி பெற வைத்த வாக்காளர்கள் அதிமுகவுக்கு மீண்டும் வாக்களிக்க மாட்டார்கள். இரட்டை இலை மீது அதிமுக மீது அதிருப்தியில் உள்ளார்கள். வெற்றி பெற்று 1 மாதம் கூட ஆகவில்லை, அதற்குள் ராஜினாமா செய்ததால் அவர்கள் அதிமுக மீது அதிருப்தியில் உள்ளார்கள். அடுத்ததாக திமுக கூட்டணியில் திமுக கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை தமிழக வெற்றி கழகம் பக்கம் சென்று விட்டன. தற்பொழுது திமுக பலவீனமடைந்து காணப்படுகிறது. தற்போதுள்ள நிலவரப்படி இடைத்தேர்தல் நடைபெற்றால் தமிழக வெற்றி கழகம் 6 தொகுதிகளையும் கைப்பற்றும். அதிமுக 2வது இடத்தை பிடிக்கும் என்று கணிக்கப்படுகிறது. திமுக பலவீனமடைந்து காணப்படுவதால் திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்று விட்டதால் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் கூறப்படுவதால் திமுக இந்த 6 தொகுதிகளிலும் 3வது இடத்தை தான் பிடிக்கும் என்று கணிக்கப்படுகிறது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. ஏனென்று சொன்னால் திமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு அதிமுக 2வது இடத்துக்கு வருகிறது. ஆக இடைத்தேர்தலில் திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சியில் உள்ளார்.